ஸோ வெல்கம் டு ஃபேன் பை ஸ்பீச். நான் உங்கள் பூகி. நேற்றுக்கு ஜேம்ஸ் கன் அஃபீஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சூப்பர்மேன் லேகசியோட ஃபர்ஸ்ட் லுக் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். உண்மையாலுமே செமையாக தாங்க இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு. பரவாயில்லைங்க, ஃபேஸ் பார்க்குறது காமிக்ஸ்லாம் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹென்ரி கேபிள் மாதிரி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஹென்ரி கேபிள் மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலுமே காமிக்ஸில் வர மாதிரி இருக்குது ஃபேஸு. அது ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவர் தான் கையில் எடுத்திருக்காரு டிசியில். பீஸ் மேக்கருமே இப்போ அவர் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 4-5 எபிசோடு பக்கம் சீசன் 2 வருது. ஆனால் நான் இன்னும் பீஸ் மேக்கர் பார்க்கவே இல்லை. நான் ரிவ்யூஸ் கேட்ட வரைக்கும் அது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம சேனலில் பார்த்தா கண்டிப்பாக நான் ரிவ்யூ போட்டுருவேன். அதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காரன் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் சைடு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அவர் அந்த மிரர் முன்னாடி நிற்கிற மாதிரி உண்மையாலுமே செமையாக தாங்க இருக்குது அவரோட பாடி. இந்த சூப்பர்மேன் லேகசிக்கோசரமே அவரோட உடம்பு நல்லாவே ஏற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கார். ஆனால் இது அவர் அஃபீஷியலாக போடல, எவனோ ஒரு பயபுலர் தான் எடுத்து போட்டு விட்டுருச்சு போல். திருப்பி இந்த போஸ்டர் பக்கம் வந்தால் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தாலும் சூப்பர்மேன் சூட்டை பார்த்துடலாம். உண்மையிலுமே இந்த சூட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தொலைன்னு இருக்குது. இது எதனாலன்னு தெரில. அநேகமாக இந்த காமிக்ஸில் வர நம்ம சூப்பர்மேனோட அம்மா மார்ட்டா கென்ட் தான் செஞ்சு தந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குன்னு. ஆனால் பாப்பை வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா தெரியும். ஷூட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது இருந்தாலுமே ஓகே தான். இவருக்கு பார்க்கறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. மேன் ஆஃப் ஸ்டீல் காமிக்ஸ்லேயுமே நம்ம மார்த்தா கென்ட்டு நமக்கு சூப்பர்மேன் ட்ரெஸ் எடுத்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஷூவை பிடிச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதுலேயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம அவங்க அம்மா தான் அவனுக்கு சூப்பர்மேன் ட்ரெஸ் எடுத்து அந்த மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். செகண்டாக வந்து பார்த்தோம்னா சூப்பர்மேன் இருக்கிற ஷூட்டில் அந்த எஸ்ங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரை மாதிரி இருக்கும். சண்டையெல்லாம் போட்டால் சட்டை ஒரு மாதிரி ஒரு கிளியிற மாதிரி ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. அநேகமாக நம்ம ஜேம்ஸ் கன் இந்த படத்தில் நிறையா ஃபைட் சீன் இருக்குங்கிறது தான் சொல்கிறாளுவாள். அதனால தான் அது அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்புமே இருக்கும். ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பேஸ் ஷிப்புன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும். அதுவுமே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீ அது என்னன்னு தெரில, அது வெயிட் பண்ணிட்டு பார்த்தா தெரியும். நிறையா காமிக்ஸில் ஸ்பேஸ் ஷிப் நம்ம சூப்பர்மேன் ஆக்கியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப் நான் எந்த காமிக்ஸ்லையுமே பார்க்கல. பார்த்தா கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓவராலாக இந்த போஸ்டர் பார்த்தோம்னா உண்மையிலுமே சூப்பராக தான் இருக்குது. ஜெஸ்மிக்கியோ தான் எடுத்திருக்காங்க. கார்டியன் ஆஃப் தி 1, 2, 3 அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் இந்த ஃபோட்டோவுமே எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே நீட்டாக தான் இருக்குது. போஸ்டர் ஓகேங்க, உண்மையிலுமே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இனி படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஜேம்ஸ் கேன் எப்படி நல்லா தான் எடுத்துருவார். வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் என்ன பார்த்தீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் யுவர் பூகி. தேங்க்யூ, பை.